1800களின் தொடக்கத்தில் நீலகிரி பகுதிக்கு வந்த ஆங்கிலேயர் அந்த மலையில் தங்கம் இருப்பதை வெளி உலகுக்கு கொண்டு வந்தார். அதன்பின் அந்த மலை தங்க மலையாய் முக்கியத்துவம் பெறத் தொடங்கியது. தங்கம் எடுப்பதற்கு வரி விதிக்க தொடங்கியது பிரிட்டிஷ் அரசு. ஃபோர்க் மாதிரி இருக்கும் விவசாய கருவியான கொத்தை வீட்டில் வைத்திருப்பவர்களுக்கு கொத்து வரியும், மண்ணிலிருந்து தங்கத்தை சலிக்க பயன்படும் மரத்தட்டை வீட்டில் வைத்திருப்பவர்களுக்கு தட்டு வரியும் விதித்தது பிரிட்டிஷ் கவர்மெண்ட். வரி விதிப்புக்கு எதிராக கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அதன்பின் மெல்ல மெல்ல நீலகிரியில் தேயிலை தோட்டம் வரத் தொடங்கியது. பலர் நிரந்தர வருமானத்திற்காக தோட்ட வேலைக்கு செல்ல ஆரம்பித்தனர். தங்கம் எடுப்பது குறையத் தொடங்கியது. ஆனால் ஆங்கில அரசு நீலகிரி மலையில் தங்கம் தேடும் ஆராய்ச்சியை தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாடு தான் வைத்திருக்கும் தங்கத்தின் அளவுக்கு ஏற்பதான் பணம் அச்சடிக்க வேண்டும் என்ற வரையறையை கொண்டு வந்தது. கோல்ட் ஸ்டாண்டர்ட் சட்டத்தை எல்லா ஐரோப்பிய நாடுகளும் பின்பற்றத் தொடங்கிய பின் தங்கத்தை உலகமே வெறிகொண்டு தேடத் தொடங்கியது. பெரிய மக்கள் கூட்டமே தங்கம் தேடி திரிந்த அன்றைய மோசமான காலகட்டத்தை தான் சார்லி சாப்ளினின் தி கோல்ட் ரஷ் படம் காட்சிப்படுத்தி இருந்தது. காலில் மாட்டியிருந்த ஷூவை சாப்பிட்டபடி தங்கத்தை தேடி மக்கள் தெரிந்தது வரலாற்றின் கொடிய நிகழ்வு. இந்த காலகட்டத்தில்தான் உலக நாடுகளின் பார்வை இந்தியாவை நோக்கி திரும்பியது. ஏற்கனவே இந்தியாவின் வளத்தை பற்றியும் பாரம்பரியம் பற்றியும் அதீத கற்பனை வைத்திருந்த மேலை நாட்டினர் நீலகிரி மலையை தங்கத்தினாலான மலையாகவே பார்த்தனர். வயநாடு மலை முழுவதும் உடைப்பதற்கு தகுதியானது என்ற செய்தி இங்கிலாந்து நிறுவனங்களிடம் பரவியது. வயநாடு கோல்ட் என்ற பெயரில் பல புதிய நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன. பழைய பெரிய நிறுவனங்களும் களமிறங்கியது. லண்டன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த நிறுவனங்களின் பங்குகள் அதிக விலைக்கு விற்கத் தொடங்கியது. 41 கம்பெனிகள் 5 பில்லியன் யூரோவை திரட்டி நீலகிரி மலையில் தங்கம் எடுக்க கிளம்பியது.